சீரியல் நடிகரான சஞ்சய் அவர்களுடைய அக்கா தான் சிந்து அவர்கள். இவங்க நிறையவே திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க, அதோட சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அதிகமாகவே வில்லி கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சுனாமி டயத்துல எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக நிதி திரட்ட போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய நலனை கருதாம தன்னுடைய உடல்நிலைய கவனிக்காம இருந்த காரணத்தினால இவங்க மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கப்புறமா சிந்துவுடைய மகளை அவருடைய தாய்மாமனான சஞ்சு அவர்கள் தான் வளர்த்து வந்துட்டு இருக்காரு. சஞ்சீவ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துகிட்டாரு. அப்போ தன்னுடைய அக்காவை நினைச்சு அவர் நிறையவே உருகி பேசியிருந்தாரு. அப்போதான் அவருடைய அக்காவை பத்தின விஷயங்கள் எல்லாம் பலருக்கும் தெரிய வந்தது. அது மூலமா தான் சஞ்சீவ் அவர்களுடைய அக்கா தான் சிந்துன்னு அவர் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்கிறதும் பலருக்கும் தெரிஞ்சது. நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய மனைவியான மஞ்சுளாவுடைய சொந்தமான ஒரே ஒரு தங்கை தான் சியாமலா அவர்கள். இவர்களுடைய மகளும் மகனும் தான் சஞ்சீவும் சிந்துவும். சிந்து அவர்கள் முதன்முறையா இணைந்த கைகள் அப்படின்ற படத்து மூலமா தான் அறிமுகமாகினாங்க. இந்த படத்துல ராம்கிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பட்டிக்காட்டு தம்பி, சின்ன தம்பி, பரம்பரை, கிரின்னு பல படங்களை நடிச்சிருக்காங்க. கடைசியா அவங்க சரத்குமார் அவர்கள் நடித்த ஐயா படத்திலேயே நடிச்சிருந்தாங்க. சிந்து அவர்கள் இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம சீரியல்கள்லயுமே அதிகமா நடிச்சிருக்காங்க. சீரியல்கள் எல்லாத்துலயுமே அவங்க வில்லி கேரக்டர்ல தான் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் இவங்க நிஜத்துல ஹீரோயினா தான் இருந்திருக்காங்க. 1995ல ரகுவீர் அப்படின்றவர் திருமணம் செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்ரேயான்ற ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே இவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்துகிட்டே வந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க சீரியல்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2004ல டிசம்பர் 26ஆம் தேதி தமிழகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு சுனாமி ஏற்பட்டது. இந்த சுனாமியால கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் நிதி திரட்டுறதுக்காக இவங்க தொடர்ந்து சமூக பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போதுதான் அவங்களுடைய உடல் நலத்தை பத்தி கேம விட்டுட்டதா சொல்லப்படுது. இதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் அப்பப்ப ஏற்பட்டதாகவும் அதுக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதிகமா ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்க. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம இவங்க இறந்துட்டாங்க. அப்போ சிந்துவுடைய குழந்தையான ஸ்ரேயாவுக்கு 9 வயசு தான். அப்புறம் சஞ்சீவ் அவர்கள் அக்காவுடைய மகளான ஸ்ரேயாவை பொறுப்புல எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. அக்கா மேல இருக்கிற பாசத்தால தாய்மாமனான இவரு தந்தையாவே மாறி இருக்கிறாரு.